சிறப்பு சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அனைவரது சார்பாக அன்போடு வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா பேசலாங்க ஐயா. அன்பே சிவம். அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மெய்யரி சுகுமார். இந்த இனிமையான மாலை வேளையில் இறை சாதனை மார்க்க குழுவில் பயணிக்கக்கூடிய அன்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய திருமந்திர வாழ்வியல் எனும் நாம் இன்றைய சிந்தனைக்குள் நாம் நுழைவோமாக. மிக்க மகிழ்ச்சிங்க. முற்றிலும் ஒரு புதிய தளத்துக்குள் நாம் இன்றைக்கு பயணிப்பதாக நாம் நினைக்கிறோம். வழக்கமும் மருத்துவம் சார்ந்து இல்லை வேறு வேறு தளங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு திருமந்திரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். திருமந்திர வாழ்வியல். வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஐயா ஐயா வீடியோல வர்றதுக்கு வாய்ப்பு. ஐயா கேக்குதுங்க? கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுறது தெளிவா இருக்குது. சரிங்க ஐயா. எங்க நெட்வொர்க் கொஞ்சம் வீடியோல வரும்போது கட்டாங்க ஐயா, அதனாலதான் ஆடியோலயே வந்துடலாம் பாக்குறேங்க. சரிங்க, நல்லதுங்க. அப்ப நான் போஸ்டர் போட்டுக்கிறேன், நீங்க பேசுங்க. சரி. அன்பே சிவம். திருமந்திர வாழ்வியல் எனும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருமந்திரத்திலிருந்து நமக்கான வாழ்வியல் கருத்துக்கள் பொதிந்து கிடக்கிறது, ஏராளம் பொதிந்து கிடக்கிறது. ஏற்கனவே ஐயா முன்னறியில் குறிப்பிட்டதை போல இதில் சொல்லாத கருத்துக்கள் என்பதே இல்லை. இது ஒரு பெரிய சமுத்திரம். திருமந்திரத்தை ஒவ்வொருவரும் தங்கள் பங்குக்கு, தங்கள் கண்ணோட்டத்துக்கு தகுந்தாற் போல எடுத்து பயன்படுத்திக் கொள்வதாக அமைந்திருக்கிறது. அவ்வளவும் அற்புதமான புதையல்கள் என்றே நாம் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் திருமந்திரத்தில் பொதிந்திருக்கிறது. இப்ப ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளப்பரிய பல விஷயங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். சித்தர் பெருமக்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். பற்பல நூல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான நூல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனித குலத்திற்காக, அர்ப்பணிப்பிற்காக செய்யப்பட்டிருக்கிறது. அதில் திருமந்திரம் மிக குறிப்பிடத்தக்க இடங்களில் இருக்கக்கூடியது. பொதுவாக சொல்ல போனால் நாம் அதிகம் தெரிந்து கொள்ளாத, இன்றைக்கு சமீப காலமாக திருமந்திரம் அதிகம் கையாளப்படக்கூடிய ஒன்றாக திருமந்திரம் இருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம திருமந்திரத்திலிருந்து வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம், இது நமக்கு எந்த விதத்தில் நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம், பயன்பாட்டுக்கு நாம் எடுத்துக்கொள்வதற்கு இதில் என்னவெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாழ்வியல் என்பது பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பிரபல எழுத்தாளர் அவருங்க, அவருடைய காணொளி ஒன்றை காண நேர்ந்தது. நம்முடைய வலைதளம் ஒன்றில் அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலத்துல நிறைய பேர்த்துக்கு மனோ ரீதியான, அதாவது உளவியல் ரீதியான பல சிக்கல்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த உளவியல் சிக்கல்களை தீர்ப்பதற்கு போதுமான உளவியலாளர்கள், அதாவது உளவியல் மருத்துவர்கள், சைக்காரிஸ்ட் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரியான மருத்துவர்கள் இன்றைக்கு போதாமையாக இருக்கிறது. நிறைய தேவைப்படுகிறது மனிதர்களுக்கான உளவியல் பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள். ஏற்கனவே உடல் சார்ந்த பிரச்சனைகளாலும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் அவதியுற்று கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல அதை விட மிக மிக அதிகமாக பாருங்க, வயது வேறுபாடெல்லாம் இதில் இல்ல. சின்னவங்கள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய வயதானவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மன அழுத்தங்களால, டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுறாங்க,
ஒரு எழுத்தாளராக நானே கூட பல முறை நான் இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறேன். அதாவது ஒவ்வொரு கேரக்டரையும் எல்லாம் உருவாக்குவாங்க இல்லையா? ஒரு எழுத்தாளர் என்றால் பலவிதமான கதாபாத்திரங்களை எல்லாம் வந்து அதை வடிவமைத்து எழுத்தாக்கம் பண்ணிட்டே வருவாங்க. அவர்களுக்கு சொல்றாரு, ஒவ்வொருவருடைய மன ஆழம் எல்லாம் புரிந்து கொண்டு எழுத்துக்களை எல்லாம் வடித்துக் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு எங்களுக்குமே கூட இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. இதற்கான போதுமான மருத்துவர்கள் மன அழுத்தத்தை சரி செய்து கொள்வார்கள். இதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறை, சரியான வழிகாட்டுதல் என்பது இல்லாத போது திருமந்திரம் எனக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனக்கு எப்போதெல்லாம் மனச்சோர்வு எழுமோ, மன அழுத்தம் ஏற்படுமோ, அது குடும்ப உறவுகள்னாலேயோ வேற எந்த ஒன்று ஒரு எழுத்து சுமை அதிகமாக இருக்கும்போது கூட, என்னுடைய வேலையில் கூட மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றால் நான் அதிகமாக நாடி வருவது திருமந்திரத்தை. எனக்கான வடிகாலாக திருமந்திரம் எனக்கு பயன்படுகிறது. அப்படி என்றால் இப்போ ஏராளமான மக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு டெக்னாலஜி ஒரு பக்கம் நல்லா வளர்ந்து கொண்டே போகிறது. மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சௌகரியங்களை வந்து இந்த டெக்னாலஜி ஏற்படுத்தி கொண்டிருந்தால் கூட இந்த மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடியும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மனித குலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்கள் என்று கேட்காதவர்கள் இருக்கிறாங்களா? பாருங்க, மன நிம்மதி, மன அழுத்தத்தில் இருந்தான ஒரு விடுதலை, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு தற்காத்து கொண்டு வருவதற்கு ஏதோ ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது இல்லையா? ஒரு மிக முக்கியமான இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர் பெருமக்கள் நமக்கு ஆக்கி கொடுத்த பெரும்பான்மையான நூல்கள் நிறைய கேட்பாரற்று கிடைக்கிறதுங்க. நம்ம இன்றைக்கு வகுப்புல திருமந்திரம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் ஏராளமான நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் மனித குலம் பயன்படுத்தி கொள்ளாமல் ஏதோ ஒரு குடோனுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கோம் இல்லையா, பயன்படாத பொருள் எல்லாம். அது மாதிரியான இடங்களில் இன்னும் ஏராளமான தமிழ் பொக்கிஷங்கள் வந்து புதைந்து கிடைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இளமை, குழந்தை பருவம், இளமை பருவம், முதிய பருவம், இந்த எல்லா காலகட்டத்திலும் அது ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை கடந்து வருவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவை அப்படின்னு சொன்னா இந்த சத்திய நூல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்தில் பாத்தீங்கன்னா திருமூலர் வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து நிகழ்த்தி விட்டு போகிறார். என்ன, எந்த ஒன்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு என்று நீங்கள் என்னை தேடி வருவீர்களானால் உங்களுக்கு தேவையான அனைத்து தீர்வுகளையும் நான் 4 வரியில் கொடுக்கிறேன். ஒரு பெரிய திருக்குறள் வந்து 2 வரிகளில் அடங்குகிறது என்றால் திருமந்திரம் 4 வரிகளில் உங்களுக்கான தீர்வை சொல்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. சங்கற்ப நிகரானம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்தை பற்றி சொல்கிறது. பாலரை உணர்த்தும் மேலவர் போல கேட்போர் அளவை கோட்படு பொருளால் அருளிய கலைகள் அழகில. அதாவது பாலரை உணர்த்தும் மேலவர் போல நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கலாம், நீங்கள் சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கிறவரோ, எந்த மாதிரியான வேலையில் இருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த மாதிரியான சூழலில் இருந்து நீங்கள் என்னை அணுகுகிறீர்களோ, அதாவது திருமந்திரத்தை அணுகுகிறீர்களோ, அதற்கு ஏற்ப உங்களுக்கு புரியக்கூடிய வழியில உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளையும் தருவதாக இது அமைந்திருக்கிறது. அதுல எண்ணற்ற கலைகள், அருளிய கலைகள் அழகில எக்கச்சக்கமா கொடுத்திருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதாக நம்முடைய திருமந்திரம் திகழ்கிறது. ஆசான் திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா 3000 பாடல் படித்து கவிகளாக நமக்கு கொடுத்திருந்தால் கூட திருமந்திரத்திலிருந்து 3048 பாடல் வரைக்கும் போகுதுங்க. 3084, 72 இது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெளியீடாக வந்து வைத்திருக்கிறார்கள். ஒண்ணும் இல்ல, அந்த 3000 பாடல் தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ற மாதிரி இல்ல, சில இடைச்சர்கள் அதுக்கு தெளிவுரை எல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவர்கள் கூட சில பாடல்களை உள்ளே சொருகி கொண்டார்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதை விட்டுருவோம். நமக்கு இதுல இந்த பாடல் வரிகளில் இருந்து நாம் எடுத்துக்கொள்வது என்ன பாருங்க. ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான தேவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1ஆம் வகுப்பில் இருந்தே படித்துக் கொண்டு வருவது என்ன, உணவு, உடை, உரையில், இதுதானே ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை தேவை இல்லைங்களா? இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உணவை பத்தி தெரியும், உடையை பத்தி தெரியும், நாம் இருப்பதற்கான வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ,
உறைவிடம் என்பது இதை பற்றி வரைக்கும் தெரிந்திருக்கிறோம். அடுத்ததாக 4வது ஒரு வெற்றிடம் ஒன்று விடப்படுகிறது. இது பொதுவாக யாரும் இதை பற்றி நிரப்புவதில்லை. இந்த 4வது ஒண்ணு இருக்குங்க. உணவு, உறைவிடம் மட்டும் இல்லாம 4வதாக ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் சார்ந்து இருப்பது அல்லது பற்றி கொண்டிருப்பது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த சார்ந்திருத்தல் அல்லது பற்றி கொண்டிருத்தல் அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நாடு, இனம், மக்கள், மொழி, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கும் இல்லையா? இப்ப நாம இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுல என்னவா இருக்கிறோம், எங்க இதுல இருக்கிறோம், என்ன கேட்டகரி, இதெல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இதுல இருப்போம் இல்லையா? அதுல சார்ந்திருத்தல்ல கல்வி வருதுங்க, பொருளாதாரம் வருது, குடும்பம் வருது, சமூகம், அரசியல், மொழிகள். இதுல எந்த ஒன்றாவது நீங்கள் துணை கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி விடவே முடியாது. நான் சொல்லிட்டு வரதில்ல. பாருங்க, நீங்க உங்களுக்குன்னு ஒரு கல்வி கண்டிப்பாக படித்து வைத்திருப்பீர்கள் இல்லையா? ஒரு பொருளாதாரத்துக்கான இதுல ஒரு வேலையில் இருக்கலாம், நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருப்பீங்க, தொழிலுக்காக எதை ஒன்று செய்து கொண்டிருப்பீர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்து இருப்பீங்க, ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கிறோம், அரசியல்ல, மதம், மொழி, இந்த ஒன்றாவது நீங்கள் நான் இதை விட்டு தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. சார்ந்து இருத்தல் அல்லது பற்றி கொண்டு இருத்தல் அப்படின்னு பேருங்க. இந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா, எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது பாருங்க. உணவுலையோ, உடையிலையோ, உறைவிடத்திலேயோ பெரும்பாலும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் அடிப்படை தேவை. உணவு அடிப்படை தேவை, உடை அடிப்படை தேவையாக இருக்கிறது, இருப்பதற்கான வாழிடம் ஒன்று அடிப்படை தேவையாக இருக்கிறது. இதிலெல்லாம் நமக்கு பெரும்பாலும் எந்த சிக்கலும் எழுவதே இல்லை. ஆனா நான் லாஸ்டா 4வது ஒண்ணு சொல்றேன் பாருங்க, சார்ந்து இருத்தல் அல்லது பற்றி கொண்டிருத்தல் அப்படிங்கிறதுல இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்றை பற்றுக்கோளாக தேவைப்படுகிறது. எதையாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் வாழ வேண்டும் என்பதை இங்கு வழிமுறையாகவும் இருக்கிறது. நீங்கள் எதை ஒன்று சார்ந்து இல்லாமல் இருக்கவே முடியாது. கல்வி இன்றைக்கு அவசியமான ஒன்று, பொருளாதாரம் அவசியமான ஒன்று, குடும்பம் அவசியமான ஒன்று, சமூகம், அரசியல். இதுல இந்த பற்றி இருத்தல் அல்லது சார்ந்து இருத்தல் இருக்குது இல்லைங்களா? பொதுவாகவே நாம் எதை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அல்லது சார்ந்து இருக்கிறோமோ அதிலிருந்து பல சிக்கல்கள் எழுவது என்பது இயல்பானது இல்லைங்களா? ஒரு குடும்பம் என்பது இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, குடும்பம் இருந்தால் சில பிரச்சனைகள்லாம் வரத்தாங்க செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து வரத்தானே வேணும். எந்த ஒன்றிலாவது எடுத்து பாருங்க, நாம சொல்லிட்டு வந்த தலைப்புகள்ல எல்லாவற்றிலுமே சிக்கல்கள் எழுவது என்பது இயல்பானது. இதை கடந்தே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயம் இங்கே. இதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டுங்க. தத்துவம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, சத்தியம் அல்லது உண்மை என்று பொருள்படும். தத்துவம் என்பது வடமொழி சொல். இதற்கு நேரடியான தமிழ் வார்த்தை என்பது பாத்தீங்கன்னா உண்மை என்று பொருள். இப்ப நாம் எப்போதெல்லாம் நாம் சார்ந்து இருக்கக்கூடியவற்றில் பிரச்சனை எழுகிறதோ, அது கல்வியிலோ, பொருளாதாரத்திலோ, குடும்பம் ரீதியாகவோ, எந்த ஒன்றிலோ நீங்கள் பற்றி கொண்டிருப்பதில் பிரச்சனை எழும்போது அதில் தீர்வு காண்பதற்கு இந்த தத்துவங்கள் அல்லது உண்மைகள் என்பவை உதவி செய்கிறது. இது ஏற்கனவே நமக்கு அருளப்பட்டவை. இதை நெறிமுறைப்படுத்தி சொல்வதற்கு நமக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்கன்னு இருந்தாங்க. வீட்டுல பெரியவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்களா இருப்பாங்க. ஒரு நடுநிலையாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரவணைத்து பாருங்க, ஒருவர் தவறே செய்திருந்தால் கூட அவரை திருத்தி நல்வழிப்படுத்தி அந்த குடும்பத்தை வழிகாட்டி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவருக்கு அல்லது பெரியவருக்கு என்பது உண்டு இல்லையா? அப்படி நீங்கள் சார்ந்து பற்றி கொண்டிருப்பதில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை, எழக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு யாரு எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லாததனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு திரும்பி இடங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் கிளைத்து கொண்டே போகிறது. அதாவது சாதாரண பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து ஒரு நிம்மதியற்ற தன்மை. இப்ப தனக்கோ தன்னுடைய குடும்பத்தாருக்கோ, தனக்கும் நிம்மதி இல்லை, தன் குடும்பத்தாருக்கும் நிம்மதி இல்லை. நீங்க கேட்டு பாருங்க, ஐயா உங்க குடும்பத்தாரோட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரை பற்றியும் பக்கம் பக்கமாக பட்டியலிட்டு குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியதாகவே இருக்கிறார்களே தவிர மிக அரிதாக, நான் பாருங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்ல வரல, சில குறிப்பிட்ட ஒரு 1-2 குடும்பங்கள் விதிவிலக்காக இருக்கலாமே தவிர மற்ற பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர் கருத்துக்கள், ஒரு முரண்பாடான சிந்தனைகள், ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், இது தொடர்ந்து நீண்டு கொண்டே போகிறது. அப்படி என்றால் நாம் பற்றி கொண்டிருப்பதில் இருந்து ஒரு சரியான உண்மை அல்லது தத்துவத்தை நாம் அந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டால் இதிலிருந்து உங்களுக்கான தீர்வு என்பது எட்டப்படலாம். பாருங்க, மனம் சரியில்லாத போது ஒரு உளவியல் மருத்துவரை சந்தித்து
நம்முடைய மனநலை மேம்படுத்தி கொள்ள முன்னுருவம் இல்லையா? அதே போல இந்த திருமந்திரம் என்பது உங்களுக்கு பற்றுக்கோளாக இந்த இடத்தில் முன் வருகிறது. பாருங்க, ஒரு கதை ஒன்றை சொல்வார்கள். இந்த இடத்தில் சொல்வது அது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க, ஒரு ஆற்றை கடந்து போவதற்காக ஒருவர் வந்து நிக்கிறார். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும், அந்த ஆற்றை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவரு வந்து நிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றை கடந்து செல்வதற்கு இவருக்கோ நீச்சல் தெரியாது. வந்து நிக்கக்கூடியவருக்கு பார்க்கிறார். அந்த சமயத்துல ஒரு எருமை அல்லது மாடு சொல்லும் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள சாதாரணமா நீச்சல் அடிச்சு அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா. அந்த சமயத்துல இவர் அந்த இந்த ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு எருமை மாடு ஒன்று வந்து அந்த ஆற்றுக்குள் வந்து அப்படி நீந்தி அந்த பக்கம் போவதற்காக போகுது. இவர் உடனே ஓடி சென்று அந்த மாட்டினுடைய வாலை பற்றி கொள்கிறார். அது பார்க்கிறது, என்னடா அது, நம்ம கரையை கடக்கலாம் போது நம்ம வாழை பிடிச்சிட்டு அந்த மனுஷன் வேற வரானேன்னு பாக்குது. இருந்தாலும் அது ஒன்றும் பெரிதாக ஒன்றும் கவலைப்படவில்லை. என்ன நினைக்குது, அப்படியாது அந்த பக்கம் கரைக்கு போகும்போது அந்த ஆளையும் வந்து கூப்பிட்டு அந்த நபரையும் வந்து அந்த கரைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார் அவர் வழியாக. பிற்பாடு ஒரு மனிதன் வருகிறான். ஓ, கரையை கடக்க வேண்டும் என்றால் இது மாதிரி ஏதோ ஒரு ஜீவராசி போகும்போது அதனை வாளை பற்றி கொண்டால் போதும் போல இருக்கிறது அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆள் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் போன ஆளுடைய ஐடியாவையும் பின்பற்றுகிறார். என்ன பண்றாரு, பாக்குறாரு வேற ஏதாவது ஒரு ஜீவராசி இது மாதிரி ஆற்றை கடக்கும் போது நாமும் அதோட வாளை இறுக பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. துரதிருஷ்டமாக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அதே போல ஆற்றை கடப்பதற்காக அந்த ஆற்றில் குதிக்கிறது. இவர் ஓடி சென்று அந்த நாயினுடைய வாளை பற்றி கொள்கிறார். என்ன ஆயிட்டு இருந்தார், இந்த நாயோ வந்து பாத்தீங்கன்னா உருவத்தில் வேறு மிகச் சிறியது. நாயை விட இந்த மனிதர் வந்து உடம்புல வந்து உடல் அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவானது, ரொம்ப பெரிய உருவம் வேறு இல்லையா. ஆற்றினுடைய வெள்ளத்தில் இருவருமே அடித்து செல்லப்படுகிறார்கள். நாய் தன்னை வந்து காப்பாற்றி கொண்டு அக்கறைக்கு போய் விடுவது என்பது சுலபமானது. ஆனால் இந்த மனிதர் என்ன செய்கிறார், நாய் தன்னை காக்கும் என்று நாயுடைய வாளை பற்றி கொள்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஆற்றோட போய்விட்டார்கள். மூன்றாவது ஒரு நபர் வருகிறார் அந்த இடத்துக்கு. ஆற்றை கடப்பதற்கான வழி என்னவென்று தெரியவில்லை. கையை பிசைத்து கொண்டு நிற்கிறார் ஆற்றங்கரையில. அந்த இடத்துல ஒரு பெரியவர் வந்து சேர்கிறார். தம்பி, ஏன்பா இந்த பக்கம் நின்றுட்டு அப்படியே கையை வேற பிசைஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு என்ன விஷயம், என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நான் இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த எருமை கடாயோட வாழை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போனாரு, நான் பார்த்தேன். 2வது போனால் நாயை பிடிச்சுக்கிட்டாரு, நாயும் சேர்ந்து ஆற்றோட போயிடுச்சு, அவரும் போயிட்டாரு. இப்ப நான் எதை பற்றி கொண்டு இந்த ஆற்றை கடப்பது என்று எனக்கு தெரியவில்லை ஐயா. நான் வேறு அந்த கரைக்கு போக வேணும், எனக்கு நீச்சலும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரியவர் சொல்றாரு, ஒன்னும் கலங்காதேப்பா, ஒன்னும் பதைப்பட வேண்டாம். இந்த படகோட்டி பரிசல் எல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அவர் வந்து இருக்கிறார். இப்போ இந்த சமயத்துல வருவாங்க. இது மாதிரி உன்னை மாதிரி நிறைய பேர்த்து இந்த கரையிலிருந்து அந்த கரை கொண்டே விடுறதா அவருடைய வேலையே. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவரோடு நீ பத்திரமாக அந்த கரைக்கு போய் சேர்ந்து விடலாம். அவர் சொன்னது மாதிரியே ஒரு படகோட்டி வர்றாரு, ஒரு பரிசல்காரர் வந்து சேர்கிறார், அவரை கொண்டே பத்திரமாக அந்த கரைக்கு கொண்டே விடுறாரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் எதையோ பற்றி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரையை கடந்து விடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பற்றுக்கோள் என்பது மிக மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையை கடப்பது என்பது பெரிய ஆற்றை கடப்பதற்கான உதாரணமாக எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இதை கடப்பதற்கு வந்து நீங்கள் எதை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் தத்துவங்களை எல்லாம் மிக கேலியாக பேசிக் கொண்டிருந்த காலம் என்பது உண்டு. அவன் எதை கேட்டால் தத்துவமா பேசிட்டு இருப்பான், பிலாசபி எல்லாம் பேசுவான். தமிழர்களுக்கு என்று ஒரு மெய்யியல் நூல் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிக தாமதமாகத்தான் வந்து சேர்கிறது. பாருங்க, திருவாசகம் இருக்கீங்களா, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சைவ சித்தாந்த மரபுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பக்தி மரபுகளாக இருந்தது. அந்த பக்தி இலக்கியங்கள் இருந்து பாத்தீங்கன்னா இறைவனை போற்றி கொண்டே இருப்பார்கள். இறைவனை போற்றி போற்றி பாடல்களாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு புரட்சிகரமான திருமந்திரத்துக்காக திருமூலர் வந்து சேர்கிறார். 10ஆம் திருமுறையாக சைவ சித்தாந்த நூல்கள்ல 10ஆம் திருமுறை. பாருங்க, இது பேர்ல அளவுல வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த நூலாக இருந்தால் கூட இது உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பொதுமறையான பல விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கு. ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் இதில் உண்டு. அதை எப்படி சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி எப்படி சொல்லிட்டு வர்றேன். அந்த படகு பரிசல்காரரை போல பத்திரமாக நம்மை கரைக்கு இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பாங்காய் நம்மை வழி நடத்தக்கூடியது இந்த திருமந்திரம். பாருங்க, எதையோ ஒன்றை பற்றி கொண்டு ஆற்றோடு போய் விடுவதற்கு அபாயம் அதிகம் இல்லையா. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாருங்க, எந்த ஒன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மதத்தின் சாயலாக இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு இதுகெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ரீஜனை வந்து மையப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிய எந்த ஒன்றுக்குமே வந்து
சாயம் இல்லாம, அதாவது சாயம் பூசாமல் இருப்பது இருப்பது மாதிரி உண்மையை உண்மையாக எடுத்து கூறியது திருமந்திரம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக போய் சேர்கிறது. அவர் எந்த ஒரு கட்டத்துக்குள்ளும் இவர் இந்த இதற்காக கருத்துக்களை சொல்கிறார், இந்த இதற்கான ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானவர் எப்படி வகைப்படுத்த முடியாது. அருட்பிரகாச வள்ளலார் எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உரியவர் என்று வகைப்படுத்த முடியாது. இவரெல்லாம் உலக மக்களுக்கே பொதுவானவர் இல்லையா? அப்படி ஒரு பொதுவான கருத்துக்களை சொல்வதற்காக வந்த திருமந்திரம். அதனால இது பத்திரமாக நம்மை கரை சேர்க்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய பற்றுக்கோள்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? கல்விக்காகவோ, பொருளாதாரத்துக்காகவோ, குடும்பம், சமூகம், இது பல பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு என்ன தேவையோ அது அனைத்துமே நீங்கள் எந்த பக்கத்தை திருப்பினாலும் சரி, ஒரு 3000 பாடல்கள் இருக்கக்கூடியதை பாருங்க. இன்றைக்கு 1 மணி நேரத்துல நம்ம அவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்க போறது இல்லை. இது ஒரு முதல் பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருமந்திரத்தில் முதல் உபதேசம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? முதல் தந்திரம். மொத்தம் திருமந்திரம் 9 தந்திரங்களை உள்ளடக்கியதுங்க. 1000 அதாவது வாழ்த்து பாடலை தவிர்த்து 9 தந்திரங்கள், அதாவது 9 சூத்திரங்களை கொண்டது திருமந்திரம். அப்போ இதுல முதலாவது தந்திரத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதனால இது ஒரு முதல் பகுதி என்று நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல் 4 இதுல உணவு, உடை, உரையில் இருந்து கடந்து நம்ம 4வது என்ன, எதை பற்றி கொள்வது என்று இருக்கிறது இல்லையா? ஒரு மனிதன் பற்றி கொள்ள வேண்டியதில் ரொம்ப திடமானது, நம்பிக்கையானது, பாதுகாப்பானது அப்படிங்கிற எல்லா வகையிலும் இடம் பிடிக்கக்கூடியது திருமந்திரம். கண்டிப்பாக உங்களை பத்திரமாக கரை சேர்க்கக்கூடியது. இதுல பாருங்க, மொத்தமா திருமந்திரத்தினுடைய எல்லா இதுகளுமே 3 விஷயங்களில் நீங்கள் பிரித்தது பார்த்துடலாம். மொத்தமாவே 3000 பாடல்களையுமே பார்த்தீங்கன்னா 3 பிரதான தலைப்புகளின் கீழ் நீங்கள் அதை கொண்டு விட முடியும். அவ்வளவு விஷயங்களை அவ்வளவு ரத்தின சுருக்கமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறாருங்க. என்ன சொல்றதுங்க, எசன்ஸ் தான், 4 வரிகள் தான். அத்தனையுமே ஒரு வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களாக இருக்கும். முதலாவது பாத்தீங்கன்னா உபதேசம். பாருங்க, உபதேசம் என்பது திருமந்திரத்துல முதல் தந்திரத்துக்கான தலைப்பே பாத்தீங்கன்னா உபதேசம் தான். இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 24 உபதலைப்புகளை அவர் பேசியிருப்பாருங்க. உபதேசம்னாலே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருநாதரிடம் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 ஆண்டுகள் எல்லாம் சேவை செய்து கொண்டு அவருக்கான பணிவிடைகள்லாம் செய்து, இல்லை அவர் சொல்லக்கூடிய பயிற்சிகள்லாம் செய்து அவரோடு பயணித்துக் கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு உபதேசம் என்பது அளிப்பார் இல்லைங்களா? அப்படித்தானே நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். நான் அந்த குரு கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறேன். இப்ப இன்னைக்கு நிறைய பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்றாங்க. இன்றைக்கு கார்பரேட் சாமியார்களை பத்தி எல்லாம் கூட சொல்றாங்க இல்லையா? நான் அவரிடம் உபதேசம் வாங்கியிருக்கிறேன், நான் இவரிடம் உபதேசம் வாங்கியிருக்கிறேன். ஒரு பயிற்சிக்காக பாத்தீங்கன்னா உபதேசம் என்ற வார்த்தை இன்று பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலேயே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் உபதேசத்துக்கு பொருள் என்ன என்று அவர் சொல்கிறார். உபதேசம்னா என்ன கேட்டீங்கன்னா, தான் பெற்ற அனுபவத்தை மற்றவரும் உணருமாறு செய்வது. அதுல பாருங்க, துளி கலப்படம் கிடையாது. ஒரு குரு என்ன அனுபவத்தை பெற்றிருப்பாரோ அது தன்னுடைய சீடனுக்கும் அதையே அச்சு பிசகாமல், வேறு கலப்படம் இல்லாமல் தன்னுடைய சீடனுக்கும் போதித்தால் அதன் பெயர் உபதேசம். இதற்கு ரொம்ப நாள் எல்லாம் எடுத்துக்க தேவையில்லை, ரொம்ப வருடங்களோ பயணிக்க தேவையில்லை. நீங்கள் அதற்கு பக்குவமான நபராக இருந்தால் போதுமானது. பாருங்க, மற்ற குருமார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், ஒரு பயிற்சிக்கு அப்புறம், சில நிபந்தனைகளுக்கு அப்புறம், சில நன்கொடைகளுக்கு அப்புறம் உபதேசம் கொடுப்பாங்க. அப்படின்னா ஆசான் திருமூலர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முதல் தந்திரமே உபதேசம் தான். யாராவது செய்வார்களா? எந்த குருநாதராவது அப்படி இருக்காங்களா? ரொம்ப நான் சொன்னேன், ஒரு புரட்சிகரமான ஆள் திருமூலர். மிக புரட்சிகரமான ஆள், சித்தர்களில் மிக புரட்சிகரமானவர். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வழிநெடுக்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போக முடியும். எடுத்தெடுப்படிய உபதேசம் தான். என்ன, அவர் தான் இறைவனை எப்படி உணர்ந்தாரோ, தான் உணர்ந்தவாறே அந்த நூலை படிப்பவர்களை அனைவருமே உணர்வதற்கான வழிகளை சொல்லிட்டு போயிருக்கார். முதலிலேயே உபதேசம் தான். தான் பெற்ற அனுபவங்களை எந்த கலப்பும் இல்லாமல் தன்னுடைய மாணவர்களுக்கு, இல்ல படிக்கக்கூடிய சீடர்களுக்கு, அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அதை அப்படியே கடத்துவது என்பதை முதலாவது தந்திரம் முழுக்க செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா 113வது பாடலில் இருந்து 336வது பாடல் வரைக்குமே முதலாவது தந்திரம் தான். அதுல நீங்க எந்த ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு படித்தாலும் சரி, உபதேசம் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் உங்களுக்கு உபதேசம் வேண்டும் என்றால் ஆசான் திருமூலரை வைத்துக் கொண்டு அவருக்கு உபதேசித்ததாக நீங்கள் எந்த ஒரு பாடலை கூட எடுத்து பின்பற்றிக் கொள்ளலாம்.
இன்றைக்கு பாருங்க திருக்குறள் எல்லாம் ஒப்புவிக்கிறாங்க. 1330 குறளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒப்புவிச்சு பாராட்டு வாங்குது, பரிசு வாங்குது. நான் கேட்கிறேன், இருப்பதை போல மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதை ஒரு டேப் ரெக்கார்டர் கூட செஞ்சிடும். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சா நீங்க அது ஆன் பண்ணி விட்டா அதுவே ஒப்பிச்சிட்டு இருக்கு இல்லையா? இதற்கென்று தனியாக நீங்கள் வந்து மனப்பாடம் செய்து நீங்கள் அதை இருப்பதை அப்படியே ஒப்பிப்பதில் என்ன இருக்கு? உயிர் தன்மை இருக்க முடியும். அது ஒரு குறளுக்காகவாவது நீங்கள் இலக்கணமாக வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பெரிய மோட்சம் இல்லையா? நம்ம வெறுமனே வந்து படித்து ஒப்பிக்கிறது. ஸ்கூல் நாள்லாம் நமக்கு அதானே சொல்லி கொடுக்குறாங்க. படிப்போம், மார்க் வாங்குறதுக்காகவே படிச்சிருவோம், எழுதுவோம். 2வது அந்த குறளை கேட்டால் நமக்கு நினைவிலேயே இருக்காது. அப்படி நிறைய குறள்கள் வந்து நம் குறட்பாக்கள் நம்ம கடந்து போய் விடுகிறது இல்லையா? நிறைய படிப்போம். ஏன் படிச்சோம்? அதெல்லாம் அந்த எக்ஸாமுக்காக படிச்சோம். அந்த பரீட்சை முடிச்சாச்சுன்னு அப்படின்னு நம்மளும் படிச்சதெல்லாம் மறந்துடுவோம். அப்போ நீங்கள் திருமந்திரத்தில் எந்த ஒரு 4 வரியை கூட எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பின்பற்ற துவங்கினீர்கள் என்றால் போதுமானது. அது உங்கள் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய உபதேசம். அவர் என்ன உணர்ந்தாரோ, ஆசான் திருமூலர் என்ன உணர்ந்தாரோ அதை அப்படியே உங்களுக்கு உணர்த்தி விடுவார். பாருங்க, மொத்த விஷயங்களையும் அவர் 3 கட்டங்களுக்குள் அடக்குகிறார். முதலாவது வந்து உபதேசம். எடுத்த உடனே உபதேசம் கொடுக்கிறார். தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் தருகிறார். அதற்கு அடுத்தது 2வது வந்து பாத்தீங்கன்னா தந்திரம். பாருங்க, திருமந்திரம் 9 தந்திரங்களை கொண்டது. நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 2வது வந்து தந்திரமாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன தந்திரம் பாருங்க, நாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே போவோம். ஒண்ணு இல்லைங்க, ஸ்கூல்ல கூட பாருங்க படிச்சுட்டே இருக்கிறேங்க, ஆனா மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்தா தேர்வு அறையில நான் படிச்சுட்டு போன எந்த ஒண்ணுமே நினைவுக்கே வர மாட்டேங்குது. நான் இதையெல்லாம் எப்படி நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படின்னு எல்லாம் கூட சில பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, வகுப்பு நடத்துறாங்க. அதுக்கான கோடு வேர்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஓகே, கேள்வி இப்படி வந்தா அந்த கேள்வியிலேயே உங்களுக்கான பதிலுக்கான கீவேர்டு அங்க இருக்கும், நீங்க அப்படி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தந்திரம் என்பார் ஒரு நுட்பம், ஒரு விதமான ஒரு சுலபமாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. தந்திரம் ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு சுலப வழிமுறை. அது எதை யாருக்கெல்லாம் வந்து அவர் உபதேசிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஞான யோகத்தில் இருந்து ஆன்மீக வாழ்வில மேற்கொண்டு தனக்கு எந்த ஒரு வழியும் சரியா புலப்பட மாட்டேங்குது. பாருங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யோக மார்க்கத்துக்கு கொஞ்ச நாள் வருவாங்க. ஒரு தியான பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு வருவாங்க, ஒரு 10 நாள் வருவாங்க, அவர் ஒன்றும் பிடிபடாது. ஏங்க, தியானம் பண்ணனாலே வந்து மனசே ஒரு நிலை பட மாட்டேங்குதுங்க, உட்காரவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு எதையோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டுன்னு அந்த தியான பயிற்சியை நிறுத்தி விடுவாங்க இல்லையா? திடீர்னு வேற ஒரு நண்பர் மூலமாக அங்க ஒரு யோகா கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஒரு நபர் வருகிறார், ஒரு குரு வருகிறார், நீங்க அவர்கிட்ட கத்துக்கலாம் வாங்கன்னு. அப்போ இடம் விட்டு அந்த பக்கம் போனாலும் மீண்டும் அதே தானே. அப்போ எந்த ஒன்றிலாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான வழிமுறை என்பது பின்பற்றப்படாமல் இல்ல அவருடைய சோம்பேறித்தனமா எந்த ஒன்றும் இருக்குது இல்லையா, அதை களைவதற்கான எளிய நுட்பம் என்பது தியானம். எல்லாருக்குமே கைவருங்க, எல்லாருக்கும் கைவரக்கூடியதுதான். ஆனா நமக்கு வராது, இல்ல நமக்கு சரியா வரமாட்டேங்குதுன்னு ஏதோ முட்டி மோதிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக எளியவற்றை சொல்லிக் கொடுப்பது தந்திரம். பாருங்க, மூச்சு காற்றை கூட எப்படி எடுக்க வேண்டும், எப்படி விட வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இல்லையா? காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை அப்படின்னு சொல்றாரு. காற்றை நம்மளால பிடிக்க முடியுதா? பிடிக்க முடியறதில்ல. ஆனால் அதற்கென்று ஒரு உபாயம் வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு மூச்சு காத்து எடுக்கலாம், எந்த அளவுக்கு நிறுத்தலாம், எந்த அளவுக்கு வெளியே விடலாம். ஒரு ஆசனம் அல்லது ஒரு இருக்கை எப்படி இருக்க வேண்டும், நீங்க எப்படி அமர வேண்டும், இதையெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தியானத்துக்கான முதற்படிக்குள்ள நீங்க பரீட்சையில பாஸ் ஆயிருவீங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் வழிமுறைகள் இருக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுதான் தந்திரம். மிக மிக எளிமையானவற்றை நமக்கு மேற்கோள் காமிச்சு இதை இப்படி செய், அதை அப்படி செய் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இப்ப ஞான மார்க்கத்துல நம்ம மேற்கொண்டு பயணம் செய்ய வேண்டும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிங்க அது. அந்த ஃபேக்டரியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து அதாவது மிஸ் ஆயிட்டே இருக்கு. அதாவது
ஒரு பகுதியில செய்யக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிழைகள் வரும். அந்த பிழையா இருக்கக்கூடிய வேலையை அதோடைய தொடர்ச்சி. ஒரு கார் கம்பெனியில எப்படி பல உதிரி பாகங்கள் செஞ்சு எல்லாத்தையும் கடைசியில ஒண்ணு சேர்த்துறாங்க இல்லையா? அந்த கார்ல வெவ்வேறு உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய வெவ்வேறு பகுதிகள் இருக்கும் இல்லையா? அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையோ ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லாத போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தரமற்ற ஒரு தயாரிப்பு வெளியில் வரலாம். ஒரு வேலை தாமதமாக இருக்கலாம். இதுல சில குறைபாடுள்ள பொருள்கள் எல்லாம் அதில் பொருத்தி இருந்தால் கூட மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைகள் இருக்குது இல்லைங்களா? ஒரு 1000 2000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூட மன ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும். அதுக்கு தியானம் பண்ணுனா அந்த வேலையில நேர்த்தி என்பது நடக்கிறது. ஒரு நெறிமுறைப்படுத்துதல் என்பது ஒரு தந்திரம். அப்ப எல்லாரையும் என்ன சொல்லுங்க, ஒரு கூட்டு தியானம் மாதிரி அமர வைத்துக் கொண்டு இவர்களுக்காக ஒரு பயிற்சி கொடுத்து எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செய்யும் போது அது முழு வெற்றியை தருகிறது. எல்லோருக்குள்ளும் ஒரு புரிதல் வருகிறது. நாம் என்ன செய்கிறோம், செய்யக்கூடிய வேலையை நம்ம எவ்வளவு தெளிவா செய்யணும், இது மக்கள் பயன்பாட்டுக்கு போகும்போது அவர்களுக்கும் எந்த பாதகம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஒரு கார் எவ்வளவு ஒரு நேர்த்தியாக வடிவமைக்கணும், எவ்வளவு ஒரு அக்கறையோட செய்யணும். அது எல்லாமே ஒரு தியானம் கற்று தருகிறது. தியானம் வந்து மன ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறது இல்லையா? நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட ரசித்து செய்வீர்கள், ஒரு ஆத்மார்த்தமாக செய்வீர்கள். அப்படிங்கிறத இந்த தந்திரங்களை சொல்லி கொடுக்குறாருங்க. அவ்வளவு பயிற்சிகளையும் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதான் இதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள் எல்லாம் சொன்னீங்களா, சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா இறைவனை போற்றிய பக்தி இலக்கியமாக இருந்திருந்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் தனி மனிதன் தன்னுடைய உடம்பை பராமரிக்கிறது எப்படி பராமரிக்கும், மனசை எப்படி பராமரிக்கணும், இதுல நாம எப்படி பயணிக்க வேண்டும். ஆக அத்தனை விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஏங்க எதுக்காக நீங்க எதுவுமே பேசாம விட்டுட்டீங்களா நீங்க திருமூலரை கேட்க முடியாது. எல்லா விஷயங்களும் அதுல சொல்லியிருக்காருங்க. இது தந்திரம். மூன்றாவது மந்திரம் அப்படிங்கிற மூன்றாவது பகுதியில வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கர்ம யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனம் ஒருமைப்பட்டு பாருங்க, கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் இருக்கு இல்லைங்களா, ஐம்பொறிகள் வழியாக இயங்கக்கூடிய இந்த மனதை இந்த இதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவீர்கள் என்றால் அது மந்திரமாக வேலை செய்யும் இல்லைங்களா. ஒரு வார்த்தையே நீங்க திரும்ப 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 சொல்றீங்க அப்படின்னா அது மந்திர சக்தி. வார்த்தைக்கு வலிமை அதிகம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வு உண்டு இல்லையா. அப்ப இந்த வார்த்தைகளை எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் அதிர்வாக வேலை செய்கிறது அப்படிங்கிறத மந்திரமாகவும் அவர் சொல்லி கொடுக்குறாருங்க. பஞ்சாட்சர மந்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பாடல்கள்ல நிறைய பாடப்பட்டிருக்குங்க, குறிப்பிடப்பட்டிருக்குது. அது இடையில வருது பாருங்க. முதலாவது தந்திரத்துல 113 இருந்து 336 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. விண்ணில் இருந்து இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தனைக்காவல் முன்வைத்து உள்ளிருந்து உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தன் கணக்கின்று காட்டி களிம்பு அறுத்தானே. பாருங்க, இந்த பதி பசு பாசம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வினை தீவினை, நல்வினை தீவினை, இதுல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை விடுவிப்பதற்கு என்ன செய்ய வேணும்னு உபதேசமாகவே சொல்கிறார். என்னெல்லாம் பண்ணுனா இந்த பதி பசு பாசத்திலிருந்து நீங்கள் கடந்து வந்து விடலாம். உபதேசம். தந்திரம் என்னன்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பாருங்க, நீங்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஒரு குருவை வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல் போல ஒரு சீடன் தயாராக இருக்கும்போது குரு அங்கே வருவார். பாருங்க, மாணவர் குருவை தேடி கூட போக வேண்டியதில்லை. மாணவர் தயாராக இருந்தால் குரு அங்கே வருவார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இந்த மாதிரி தெளிவு குருவின் திருமேனி காண்டல். நீங்கள் உண்மையான உள வேட்கையோடு இருக்கிறீர்கள் என்றால் குரு ஒருவர் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்.
குருவினுடைய திருநாமம், செப்பல், இது எல்லாமே மந்திரமாக வேலை செய்கிறது. ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மானசீக குரு என்று கண்டிப்பாக அமைவார்கள். இந்த யோக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனம் நீங்கள் தியானத்தில் ஒரு வடிவமைப்புக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, ஒரு நெறிமுறைக்குள்ள வைத்திருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கான அத்தனை வழிகாட்டுதலையும் செய்கிறதுங்க. தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே பின்பற்றுவது. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. 134வது பாடல்லைங்க இதை அவர் சொல்லுகிறார். மந்திரமாகவும் நீங்க இதை எடுத்துக்கலாம், உபதேசமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இதை தந்திரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய பாடல்கள் அனைத்திலுமே இது இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, தேற்றி தெளிமின் தெளிந்தீர் கலங்கன்மின் ஆற்று பெருக்கி ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர் மறுத்து உங்கள் செய்வதை கூற்றின் வருவாய் குறிக்கோளும் ஆமை குதிக்கலும் ஆமை. பாருங்க, பொருட்செல்வம் நிலை இல்லாதது. பாருங்க, தேற்று தெளிமின் தெளிநீர் கலங்கன் மீன் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை கூட்டன் வருங்கால் குதிக்கலும் ஆமே. அப்படின்னு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, செல்வம் நிலையற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இது நமக்கு தெரியாதுங்களா? காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், நம்ம தான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோமே, இதை திருமந்திரத்துல தான் தெரிஞ்சுக்கணுமா? அதுதான், அதை கடந்துதான் விஷயம் இருக்குது. பாருங்க, பொருட்செல்வம் நிலையற்றது என்று தெரிஞ்சுக்குங்க. தெளிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கலங்காதீர்கள். பாருங்க, ஆற்று வெள்ளம் போல உங்களுக்கு செல்வம் எப்ப வேண்டுமானாலும் குவிந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நிலையானது அருட்செல்வம். அருட்செல்வம் அப்படின்னா இறையாற்றல், இறை அருளை நீங்கள் தேடி சேர்த்துக் கொள்ளுங்கள். இறை அருளை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் நிலையான செல்வம். பொருட்செல்வம் நிலையற்றது. அதனால அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த தெளிவில் இருந்து கலங்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லாருங்க. திருமந்திரத்துல 172வது பாடலுங்க. சரிங்களா? மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துலே வாழும் அரசனும் அங்குலம். அத்துலே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளை மண்ணாய் மலங்கிய வாரே. ஆச்சுங்களா? அப்போ இதுல என்ன கேட்டீங்கன்னா, அரசன் இந்த நாட்டை ஆள்வதை போல இந்த உடம்பில் உயிர் என்பதுதான் வாழ்க வளமுடன். ஐயா, வாய்ஸ் கேட்கலீங்கய்யா. அம்மா அந்த ஸ்கிரீன் ஷேரை கூட கட் பண்ணிருங்கம்மா, டவர் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவோட நெட்வொர்க் கட் ஆயிடுச்சுமா? சரி நண்பர்களே, திருமந்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி நமக்கு மகரிஷி அவர்கள் 2000 கவிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அது போல 3000 கவிகளை திருமூலர் நமக்காக அருளி இருக்கிறார். சைவ சமயத்திலே மிக ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான படைப்பு அது. அது உலகம் அனைத்திற்குமான ஒரு மெய்யியல்
செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை சைவ சித்தாந்தத்திலே இருந்தாலும், உலகம் மக்கள் அனைவருக்குமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுபோல அதை பற்றி நிறைய செய்திகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 9 தந்திரங்களாக அதை வந்து பிரித்து கூறியிருக்கிறார். அதுல பல்வேறு விதமான விஷயங்களை திருமூலர் சொல்லியிருக்கார். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய கவிகள் பலது திருமூலருடைய கவிகள் இருக்கும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாவரும் அழிகிறார், அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இது வந்து ஒரு உச்சகட்ட ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அன்பையும் சிவத்தையும் இரண்டென்று சொல்வார், அறிவிலார் என்று சொல்லிட்டார். கொஞ்சம் திட்டமும் செய்றார் போல இல்லையா? அதே போல உடலை பற்றி, ஏன்னா மகரிஷி அவ்வளவு சீக்கிரமா எல்லாரையும் உள்ள வந்து சொல்லிட மாட்டார். ரொம்ப ஆய்வு செய்துதான் போடுவார். பல மகான்களை மகரிஷி அவங்க முன்னுதாரணமா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அறிவை அறிவதற்கான வழியை திருமூலர் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலை. நம்ம உடலை பற்றி பேசுறப்ப கூட உடம்பினை ஐயா முன்னம் வாழ்க இழுக்கென்று வளமுடன். ஐயா வேற மொபைல்ல வந்திருக்காரு, ஓப்போ A5ன்னு. அதுல போகஸ் கொடுங்க. கொடுங்கம்மா. பூஜாமா அன்பே சிவம். ஐயா வாழ்க. தொடரலாங்க ஐயா. மண்டி. ஓகே, சரி, நல்லது. பாருங்க, அடுத்தது தந்திரம் வந்து மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டு உல, அத்துலே வாழும் அரசனும் அங்குலன், அத்துலே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கிய வாரே. திருமந்திரம் 189வது பாடலுங்க. மண்ணை ஆளக்கூடிய அரசன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டு உல அப்படின்னா நம்முடைய மூச்சு காற்று இருக்கு இல்லைங்களா? மூச்சு காற்று தான் இரண்டு நாசி வழியாக போய் வர்றதுனால பாருங்க, தாளம் இரண்டு உல, ரெண்டுமே தாளம் மாதிரி தானே. மூச்சு காத்து மாறி மாறி ரெண்டு நாசியிலையும் மாறி மாறி ஓடுவது பாத்தீங்கன்னா ஒரு லயம் போல இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எது வரைக்கும்னா ஒரு அரசன் அந்த நாட்டை ஆள்வது அப்படிங்கிறது அந்த அரசனுடைய வாழ்நாள் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் வேறொரு அரசன் வந்துருவானே இல்லையா? இந்த உடம்புக்கும் அது பாத்தீங்கன்னா மூச்சு காற்று என்பது இருக்கும் வரைக்கும் மட்டும்தான். இது மாறி மாறி ஓடிட்டு இருக்கு வரைக்கும் தான். இல்லை என்றால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே, உயிர் பிரிந்து விட்டால் இது அரசன் அந்த நாட்டை விட்டு சென்றதை போல உடம்பை விட்டு உயிர் புறப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எதை பற்றி கொண்டு வாழ்வீர்கள் அப்படின்னு கேட்கிறார். சரிங்களா? அன்பும் சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரம் பாடல் 270ங்க. அன்பு சிவம் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் சிவத்தைத்தான் குறிப்பிடுவீர்கள். சிவமே சிவம், சிவனே சிவனே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னாலும் அது அன்புதானே தவிர இரண்டையும் இரண்டு இரண்டாக பிரித்து காண்பது ஆகாது. இரண்டும் சேர்ந்ததுதான். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அதனால் நம்முடைய வகுப்புகள் துவங்கும் போது எல்லாமே கூட அன்பே சிவம் என்றே நாம் துவங்குவோம். ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ மந்திரம் எது? நீங்க அன்பே சிவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே கூட மந்திரம் தான். நீங்க திரும்ப 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 உச்சரிச்சு பாருங்க. இந்த உலகம் இன்றைக்கு சிதறுண்டு கிடைக்கிறது, பல பிரச்சனைகளா இருக்கிறது, நாட்டுக்கு நாடு போர் வந்துட்டே இருக்கு. ஒரு மனிதனுக்கு மனிதனை கூட வந்து பாத்தீங்கன்னா அன்பு அற்ற தன்மை ஆயிட்டதுனாலேயே வந்து பகை மிகுந்து போய் விடுகிறது. ஒரு அன்போடு இருக்கக்கூடிய சூழல் என்பது இல்லாமல் போனதுனால மனிதனுக்கு மனிதன் பகை, நாட்டுக்கு நாடு பகை. இதை பத்தி நம்ம நிறைய சொல்ல தேவையில்லை. அன்பு என்பது இன்றைக்கு பற்றாக்குறை ஆகிவிட்டது. என்ன விலையானமானால் வாங்கி விடலாம் என்பதை போல இன்றைக்கு அன்பு சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் கொடுப்பதானால் அது கிடைக்கக்கூடியது. அன்பு நிபந்தனையற்றது, அன்பு எல்லாமுமானது, அன்பே உலகுமானது.
அதனாலதான் வந்து இறைவன் சொல்லார், அன்பும் சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அப்ப அன்பே சிவமாக இருக்கும்போது நாம தனித்தனியாக சிவத்தை தேடி ஓட தேவையே இல்லை. சரிங்களா? பாருங்க, இன்றைக்கு வகுப்பு முழுவதும் திருமந்திரத்தினுடைய முதல் தந்திரம் என்று சொல்லக்கூடிய உபதேச பகுதி, உபதேச தந்திரங்களை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். இந்த உபதேசத்துல வந்து பாருங்க, ஒரு 24 தலைப்புகள், உபதலைப்புகளை வந்து அவர் சொல்றார். இது வாழ்வியலுக்கு பயன்படக்கூடியது அப்படிங்கிறதுல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? திருமந்திரம் வாழ்வியலுக்கு பயன்படுகிறதா நீங்க ஒரு பட்டிமன்றமே கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாழ்வியலுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறதா நிறைவான வார்த்தையாக அது இருக்கும். சரிங்களா? அப்போ திருமந்திரம் 24 உப விஷயங்களை நமக்கு கற்றும் கொடுக்கிறது. நீங்கள் இதையெல்லாம் பின்பற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்வில் மேன்மை அடைவோம். என்னென்ன பகுதி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. திருமந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இந்த உபதேச பகுதியில பாத்தீங்கன்னா யாக்கை நிலையாமை சொல்றார். இந்த உடம்பு என்பது நிலை இல்லாதது, செல்வம் நிலையாமை, செல்வம் நிலை இல்லாதது, இளமை நிலையாமை, இந்த இளமை நிலையா இருக்காது, உயிர் நிலையாமை, உயிர் நிலையா தான் இருக்குமா? இருக்காது. பாருங்க, கொல்லாமை, புலால் மறுத்தல், பிறர் மனை நயவாமை, மகளிரை வந்து இழிவுபடுத்தாமை. பாருங்க, மகளிரை இழிவுபடுத்த கூடாது அப்படிங்கறத அவர் காலத்திலேயே அதை பத்தி பேசியிருக்காரு. நல் குறவு, பாருங்க, நல் வரவு என்பது வேறு, நல் குறவு என்பது ஒரு இழிவான சொல், வறுமையை குறிக்கக்கூடியது நல் குறவு. அப்போ அதனால நல் வரவு, இப்ப நம்முடைய தமிழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல் வரவு அப்படிங்கிற முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் போர்டு எல்லாம் எழுதி வைப்பாங்க. முதல்ல வாசல் கோலத்திலே கூட நல் வரவு என்றுதான் எழுதி வைப்பாங்க, நல் வரவு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல கோலமே போடுறது இல்லை இன்னைக்கு. அப்ப நல் வரவு என்பது ஒரு நேர்மறையான சொல், நல் குறவு என்பது வறுமையை குறிக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான சொல். வார்த்தைகளில் கூட அவளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வச்சிருக்கார். தி வேள்வி, அந்தணர் ஒழுக்கம், ஒரு அந்தணர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ராசதோடம், ராசதோடம்னா மண் பற்றிய குற்றம், ஒரு மண்ணுடைய குற்றத்தன்மையை எப்படி நீக்குவது என்பதை அதை பற்றி சொல்லியிருக்கார். வான் சிறப்பு, திருவள்ளுவர் மட்டும் இல்ல, திருமந்திரத்திலும் வான் பற்றிய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தான சிறப்பு, நீங்கள் தானமாக ஒன்றை கொடுப்பீர்கள் என்றால் அதனால் என்னெல்லாம் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். அறம் செய்பவனுடைய திறம், அறம் செய்யாதவனுடைய திறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி, கேள்வி கேட்டு அமைதல். பாருங்க, எல்லாமே எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். கேள்வி கேட்டு அமைதல், சரியானவற்றை நீங்கள் கேட்டு தெளிவு வர வேண்டும் என்பதையும் சொல்றார். கல்வி, கேள்வி கேட்டு அமைதல். கல்லாமை, படிக்காம இருக்கிறவங்களுடைய பாமரத்தன்மை, அதை வந்து நீக்கணுங்கிறார். நடுநிலைமை, நடுநிலைமையோடு நடந்து கொள்வது எப்படி, அதை பற்றி பேசியிருக்கார். அன்பு உடைமை, இப்ப கூட பார்த்தோம் இல்லைங்க, அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பு உடைமை, அன்பு செய்வாரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாம் வந்து பற்றி கொண்டு ஒழுகுதல், அன்பு செய்வாரை வந்து பாத்தீங்கன்னா மதிக்கணும்னு சொல்றாரு. அதற்கப்புறம் கடைசியா சொல்றாரு கல் உண்ணாமை. பாத்தீங்கன்னா ஒரு 24 தலைப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் தந்திரத்தை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். நிறைவாக வந்து பாத்தீங்கன்னா பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேட அருகிலேன். இறைவனை வந்து பாத்தீங்கன்னா போற்றி பாடை இது பண்ணி துதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் போற்றி பாடலும் தெரியாது. இறைவனை வந்து நாட்டியங்கள்ல பாத்தீங்கன்னா இறைவனை வந்து நாட்டிய நாயகன் கூட சொல்றாங்க. இறைவனை ஆடி அவரை மகிழ்வித்து பூஜிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். எனக்கு அப்படியும் தெரியாது. நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், இறைவனை நாடி போய் பக்தி செய்தெல்லாம் வந்து ஒழுகிறார்கள் இல்லையா? அப்படியெல்லாம் கோவில் குலமாக சென்று சென்று எனக்கு நாடி வந்து பக்தி செய்யவும் தெரியாது. தேடவல்லார் நெறி தேட அருகிலேன், எப்படி தேடுவது என்று எனக்கு தெரியாது. இறைவா, உன்னை எப்படி தேடுவது? பாட தெரியாது, ஆட தெரியாது, போய் தேடி தேடி போய் பக்தி செய்ய தெரியாது. ஆனாலும் இறைவா, உன்னை என்னால் மனதால் உன்னை பூஜித்து ஒழுக முடியும் அப்படின்னு சொன்னா இறைவன் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்லி இது ஒரு திருமந்திர பாடல சொல்லியிருக்காரு. அப்போ இறைவன் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதற்கான பக்தியோ ஆன்மீகமோ, நீங்கள் ஒரு கர்ம யோகமோ ஞான யோகமோ கிரியா யோகமோ, நீங்கள் எதை பற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று முக்கியமில்லை. அந்த பற்றி கொண்டிருப்பது உங்களை பத்திரமாக கரை சேர்க்குமா என்று பாருங்கள். இல்லை என்றால் திருமந்திரம் உங்களை பத்திரமாக கரை சேர்ப்பதற்கான ஒரு தோணியாக செயல்பட தயாராகி இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பற்றி கொள்ளுங்கள். பாருங்க, இறைவனிடம் முழுமையாக சரணடையும் போது அவனே எல்லாமுமாக இருக்கிறான். உங்களுக்கான வழிகாட்டியாக, பரிசல்காரனாக, தோணியாக,
எல்லாமாக அவனே இருக்கிறான். இந்த முதலாவது தந்திரம் முழுவதுமே பாருங்க, உபதேசமாக, மந்திரமாக, தந்திரமாக, இந்த 3 பெரும் கூறுகளாக நமக்கு வழிகாட்டுகிறார். எடுத்த உடனே உபதேசம் ஒரு குரு நமக்கு தந்து விடுகிறார். இந்த உபதேசத்தை நாம் பின்பற்றி வாழ்க்கையில் செம்மையாக நாம் வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். அன்பே சிவம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. அன்பர்களே, நாம திருக்குறள் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நூலாக கருதுகிறோமோ அதே அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நூல் திருமந்திரமும் கூட. வல்லாருடைய தத்துவங்கள் எவ்வளவு முக்கியமானவையோ அந்த அளவுக்கு திருமந்திரமும் மிக மிக முக்கியமானவை. அதிலே பல்வேறு செய்திகள் ஐயா அவர்கள் சொன்னது போல அது முழுக்க முழுக்க மொத்த வாழ்வியல். நான் கேள்விப்பட்டேன், அதுல 3ஆம் தந்திரம் முழுக்க முழுக்க இந்த யோகம், அஷ்டாங்க யோகம் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் வந்து அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது. நான் இன்னும் முழுசா அதை படிச்சது இல்லை. இப்ப ஐயா அவர்கள் சொன்னதன் மூலமாக நமக்கு அதன் மேல் ஒரு தூண்டுதலையும் அதை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். இது வரைக்கும் நம்ம ஏதோ 1-2 கவிகளை கேட்டிருப்போம். ஆனா அதுலயே வந்து இது போல தலைப்புகள், முதல் தந்திரத்துல ஐயா அவங்க சொன்னது போல யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல், பிறன்மனை நயவாமை, வான் சிறப்பு, தான சிறப்பு என்றெல்லாம் ஐயா நிறைய சொன்னார். கல்வி, அன்புடைமை, சரியா, நடுவு நிலைமை, கல்லுண்ணாமை, கல்லாமை என்று அவ்வளவு தலைப்புகளிலே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான தலைப்புகளிலே அந்த 3000 கவியை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இது வந்து நமக்கு இன்னும் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி இருக்கிறார் ஐயா இன்னைக்கு. குறிப்பாக அந்த ஒரு கதை ஒன்றை ஆழமாக சொன்னார். இந்த ஆற்றை கடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போல இந்த வாழ்க்கை பயணத்தை இனிமையாக கடப்பதற்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்மள ஒரு சிலர் எருமை மாட்டு பிடிச்சிட்டு போறோம், இல்லாட்டி சிலர் நாகை பிடிச்சிட்டு போறோம். படகுல ஏறி போறவங்க வெகு வெகு சிலர் தான், இல்லைங்களா? அது போல இந்த வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த படகோட்டி போல நம்ம அழகா அடுத்த கரைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி இந்த மகான்களுக்கு உண்டு. அவர்கள் சொன்ன அந்த தத்துவங்களுக்கு உண்டு. அதை அன்பை பற்றி ஐயா அவங்க ஒரு ஆழமான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமா நம்ம அதை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஐயா நீ தொடர் வகுப்புகள் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க அக்குபஞ்சர் துறையில் இருந்தாலும் இந்த திருமந்திரம் இதற்குள்ள நமக்கான ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? நம்ம வந்து எல்லாத்தையுமே கத்துக்கணும். ஒவ்வொரு மகரிஷி எப்படி ஒரு மிகப்பெரிய ஞானின்னு சொல்றோமோ அது போல நபிகள், இயேசு மகான், புத்தர், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஞானிகள். இன்னும் பல ஞானிகள், திருமூலர் மிகப்பெரிய சித்தர், சித்தருடைய கவிகள் மிக ஆழமான பொருள் கொண்டவை. அவை எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 ஐ ஓப்பனிங் செஷனாகவும் இந்த செஷன் இருந்தது. ஐயா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நிச்சயமாக நீ நம்ம தொடர்ந்து அந்த கருத்துக்களை எல்லாம் உள் வாங்கணும், சரிதானுங்களா? மிக்க மகிழ்ச்சி ஐயா, உங்களை நம்ம வாழ்த்திடுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். திருமந்திர வாழ்வியல் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை எனக்கு இன்றைக்கு நமக்காக வழங்கிய உயர் திரு மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மெய்யரி சுகுமார் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஐயா உங்ககிட்ட கேள்வி பதில் இருந்தால் நீங்க கேட்கலாம். குறிப்பாக ஐயா வந்து அக்குபஞ்சர் துறையில மிக நீண்ட கால பயணத்தில் இருக்கிறவங்க. அதனால உங்களுக்கு வேற ஏதாவது உடல் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தா கூட நீங்க ஐயா உங்ககிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 19 எப்படி நமக்கு ஒரு முக்கியமான நாளோ அது போல நம்ம இறை சாதனை மார்க்கத்துல மே மாதம் 2ஆம் தேதி நம்ம புதிய ஆனந்த யோக பயிற்சி ஆன்லைன்ல 6 மாத பயிற்சி வகுப்பை கட்டணமின்றி துவங்க இருக்கிறோம்.
அதற்கு நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சு அந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஒரே ஒரு அறிவிப்பு என்னன்னா, நாம ஒரு குரூப் ஷேர் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம வந்து பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம். இல்லைங்களா? இப்ப நான் என்னோடதே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கு. டெய்லி மெசேஜ் வருது. சரி, அந்த குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட, யாரு குரூப் அட்மினோ அவங்க கிட்ட இந்த பயிற்சியை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லி, அவங்களோட அனுமதியோட அந்த குரூப்ல இந்த செய்திய பகிர்ந்துக்க முடியுமா? அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே கேட்கணும். ஏன்னா இது ஒரு அடுத்த கட்டமான ஒரு முயற்சி. அதே மாரி உங்ககிட்ட Facebook, Instagram இன்னும் இது போன்ற நெறையா தளங்கள் வந்து நம்மகிட்ட கையில இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாமே நீங்க நிச்சயமா அதைய வந்து ஷேர் பண்ணுங்க. அதிகப்படியான நண்பர்களுக்கு இந்த நன்மை போய் சேரணுங்கிறதுக்காட்டி நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நடைபெற இருக்கிறது. நண்பர்கள் முழுமையாக கலந்து ஆன்ம உயர் பெறுவோம். ஆ, ஆமா, கேள்வி பதில் யாருக்காவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி பதில் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. எல்லாம் ஓட்டு போட்டு வந்து தெளிவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா நீ கோகோஸ் யாருங்கம்மா? ஐயா நான் தாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க. சாம்சங் SMA 1468 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அன்பே சிவம் சொல்லுங்கம்மா. ஐயா. சென்னையில இருந்து கொளத்தூர்ல இருந்து பார்வதி பேசுறேங்க ஐயா. நல்லதுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. நீங்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அந்த குரு உரு, ஆமா, குரு குரு ஆமா, குருவினுடைய உற்பத்தி சிந்தித்தல். ஆமா, குருவனுடைய உருவத்தை. ஆமா, குரு 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 சிந்தித்தல் தானே. ஓ சரிங்க. ஆமா, நல்லா இருந்ததுங்கய்யா. உங்களுடைய சரி திருமந்திரம் விளக்கம்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. சரி சரி மிக்க நன்றிங்க ஐயா. இத எங்களுக்கெல்லாம் அளிக்கணும்ட்டு மதன்குமார் ஐயா தம்பி அவர்கள், அவரை ரொம்ப வாழ்த்தணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. மதன்குமார் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நண்பர்களே, உடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஐயா அக்கு பிரஷர்லயும் இருக்காங்களா? சோ கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஐயா வணக்கம் ஐயா. இப்ப பேசினேன் இல்லைங்கய்யா, கொளத்தூர்ல இருந்து பார்வதி. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு 1.25 வயசு குழந்தைங்க ஐயா. சரிங்க. ஒரு லாஸ்ட் மந்த் தான் காதுல இன்ஃபெக்ஷன் ஆகி டாக்டர் கையில எல்லாம் காட்டி இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாம், அதாவது சிரப் எல்லாம் கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. திரும்பவும் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தும் வந்திருக்குங்கய்யா. திரும்பவும் அதே மாதிரி மெடிசன் கொடுத்தா அது எதனாலங்கய்யா அந்த மாதிரி காதுல இன்ஃபெக்ஷன் ஆகுது? காதோடைய இன்ஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உடம்போட வெப்பநிலை சமம் இல்லாம இருக்குங்கிறதுனால வரலாங்க. வந்து ஹீட்டா இருக்கலாம். அத வந்து பாருங்க. முதல்ல எண்ணெய் குளியல் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். எண்ணெய் வச்சு குளிக்கிறதெல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க. சில கிருமிகள் வந்து இன்ஃபெக்ஷன் உண்டாக்கும். காதுக்குள்ள எதுவும் சில புண்ணு இருக்கலாம், கொப்பளம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுல இருந்து வரக்கூடிய சீல் வடிஞ்சு அந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேங்க.
ம். நீங்க ஒண்ணு செய்யலாம். நாட்டு மருந்து கடையில வந்து பாத்தீங்கன்னா காதுக்கான இயர் டிராப்ஸ்னு கிடைக்கும். ஆ அது அரவிந்த் ஆசிரமம் அப்படிங்கிறவங்களுடைய இயர் டிராப்ஸ் ஒன்று கிடைக்குதுங்க. ஓகேங்க ஐயா. காதுக்கான மருந்து ஒன்று கொடுக்குறாங்க. ரொம்ப சலுகை விலையிலே கொடுக்குறாங்க. 20 ரூபா 25 ரூபா ரொம்ப கம்மியான விலையிலைங்க. காதுக்கான ஒரு நல்ல மருந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ம் ம். அதை கூட ஒரு டிராப் விட்டுட்டீங்கன்னா சரியாயிருங்க. ஐயா சித்தா மெடிசன் கடையில கேட்கலாமாங்கய்யா? சித்தா மெடிசின் கடையில தான் சொல்றேனுங்கம்மா, கேட்டீங்கன்னா தருவாங்க. சரிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. வாழ்க வளம். மிக்க நன்றிங்க.